அதான் ஆதாம் சொன்னார், நீ சீக்கிரமா ஜீவ விருட்சம் மரம் இருக்கு, சாப்பிட்டனா ஆவி ஆக்டிவேஷன் ஆயிடும், நீ என்றென்றைக்கு என்னுடையவன். நன்மை தீமையை சாப்பிட்டா சரீரம் ஆக்டிவேஷன் ஆயிடும், நீ என்றென்றைக்கும் பிசாசுக்குரியவன். நம்ம அப்படி மாறிட்டோம். என்னால நிரந்தரமா யார அன்பு கூறுவேன் என்னால சொல்ல முடியாது. நிரந்தரமா அன்பா இருக்க முடியல. ஒரு நேரம் இருந்த மாதிரி ஒரு நேரம் இருள நம்முடைய குணம், கோபம், எரிச்சல், எல்லா பாவங்களும் உள்ள வேலை செய்யுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், யார் என்ன இந்த சரீரத்துல இருந்து விடுதலை ஆக்குவான்? பாழா போன இந்த சரீரம் மட்டும் இல்லைன்னா என் தேவனை நான் முற்றிலுமாக கீழ்ப்படிவனே. ஏன் இந்த எண்ணம் நமக்குள்ள வரல? பாழா போன இந்த சரீரத்தினால அல்லவா நான் தேவனிடத்திலிருந்து தூரமா இருக்கிறேன். இந்த சரீரம் என்னை விட்டு போனா நான் முற்றிலுமாய் இறைவனுக்கு கீழ்ப்படிவேனே. சரீரம் அல்லவா எனக்கு தடை என்று அங்கலாய்த்தார்.